ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஏபி வஸ்னி சேனல். இன்னைக்கு என்ன பார்க்க போறோன்னா, பனங்கிழங்குல எப்படி நம்ம அல்வா செய்ய போறோம் அப்படி தான் பார்க்க போறோம். இந்த பனங்கிழங்க நிறைய பேர் வேக வச்சு தான் சாப்பிடுவாங்க. இதை வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் நிறைய ரெசிபி இதை பண்ணலாம். நான் இன்னைக்கு உங்களுக்கு அல்வா எப்படி செய்யலாம் நான் செஞ்சு காமிக்க போறேன். வீடியோஸை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஃபர்ஸ்ட் டைம் சேனல்ல பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கொஞ்சம் கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணும்போது ஆல்ன்ற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ஆன் த ஸ்பாட்ல வந்து சேரும். வாங்க வீடியோஸ்குள்ள போகலாம். இந்த பனங்கிழங்கு எல்லாமே எங்கள் ஊரில் விளைஞ்சது தான். பனம்பழமாக எடுத்துகிட்டு வந்து அதை பூமிக்குள்ளே புதைச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் பனங்கிழங்க உங்களுக்கு நான் எடுத்து காமிக்கிறேன். ரொம்ப நாள் ஆயிடுச்சு புதைச்சின்னு சொல்லிட்டு எடுத்து பார்க்கலான்னு பார்க்கும்போது கிழங்கு எல்லாமே நல்லா விளைஞ்சிருக்குது. சரி, எல்லாத்தையுமே எடுத்துடலான்னு சொல்லிட்டு பூமிக்குள்ளே ஒன்று ஒன்றா எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கோம். கிழங்கு நல்லா முத்தி போயிருக்கிறதுனால சரி நம்ம எடுத்துடலான்னு சொல்லிட்டு பூமியிலேருந்து நாங்கள் எல்லா காயுமே பிடுங்கி எடுத்தாச்சு. இந்த கிழங்குல வேர் பகுதியும் முனிப்பகுதியும் கட் பண்ணி எடுத்துட்டு அதே மாதிரி கொட்டை இருக்கும் அதையும் ஃபுல்லாக நம்ம எடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் கிழங்கு மட்டும் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஃப்ரெஷ்ஷாக நம்ம பூமியிலேருந்து நம்ம இதை எடுத்து செய்யும் போது அந்த ரெசிபி டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அந்த கிழங்குமே நல்லாயிருக்கும். கடைகள்லேயே நிறைய இடத்துல பனங்கிழங்கு விற்கிறாங்க. அந்த மாதிரி வாங்கலாம். ஆனால் அதை பார்த்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கான்னு கேட்டு வாங்கிக்கோங்க. ரொம்ப நாள் கிழங்கா இருந்துச்சுன்னா நமக்கு அந்த கிழங்கு கொஞ்சம் கசப்பு தன்மை இருக்கும். சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமாகவும் இருக்கும். அதனால் ஃப்ரெஷ்ஷாக அந்த மாதிரி கிழங்கு வாங்கிக்கோங்க. வீட்டு பக்கத்தில் தோட்டம் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா பனங்கிழங்கு கொடுத்தாங்கன்னா உடனே வாங்கி இந்த மாதிரி செய்யுங்க. சூப்பராக இருக்கும். ஃப்ரெஷ்ஷாக செய்யும் போது எந்த ஒரு ரெசிபியுமே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பனங்கிழங்குல நிறைய பெனிஃபிட் இருக்குது. எல்லா காய்கறியும் அதுமாதிரி தோட்டத்துக்கெல்லாம் நம்ம மருந்து போடுவோம். ஆனால் அந்த பனங்கிழங்கு மட்டும் மருந்து எதுவுமே நம்ம போடவே மாட்டோம். பூமியில் நம்ம பனம் பழத்தோட கொட்டையை நம்ம ஊண்டி வைக்கிறோம். அதுக்கப்புறம் அதுவாக கிழங்கா மாதிரி வரும். இது எல்லாமே இயற்கையாக வரும். இந்த பனங்கிழங்கை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு கெமிக்கல்ஸும் இல்லாத ஒரு கிழங்கு சொன்னீங்கன்னா பனங்கிழங்கு மட்டும்தான் நான் சொல்லுவேன். ரொம்ப ரொம்ப நல்லதும் கூட. சுகர் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக இந்த மாதிரி பனங்கிழங்கை கொடுத்தீங்கன்னா போதும், ரொம்ப நல்லது. கிழங்கை வேக வச்சு அப்படியும் சாப்பிட்லாம். இல்லைனா ரெசிப்பியாகவும் இந்த மாதிரி செஞ்சும் சாப்பிட்லாம். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அதுவும் நான் இன்றைக்கி அல்வா உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறேன். இது வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி ஒரு டேஸ்ட் நீங்கள் எங்கேயுமே சாப்பிட்ருக்க மாட்டீங்க. புது வகையான புது டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். கடையில் விற்கிற பனங்கிழங்கு நம்ம வாங்கும்போது கொஞ்சம் மண் இருக்காது, லைட்டாக தான் இருக்கும். ஒரு தடவை தண்ணி ஊற்றி கழுவுனீங்கன்னா போதும், நமக்கு சுத்தமாகிடும். நான் ஊரில் இருந்து எடுத்துகிட்டு வந்திருக்கிறதுனால எனக்கு ரொம்ப மண்ணாக இருக்குது. இதை 2-3 தடவை கண்டிப்பாக தண்ணி ஊற்றி கழுவணும். கழுவி எடுத்ததுக்கப்புறம் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். கண்டிப்பாக மஞ்சள் தூள் போட்டே ஆகணும். பூமியில் விளையிற எல்லா பொருளுக்குமே நம்ம மஞ்சள் தூள் போட்டு தான் நம்ம செய்யணும். கிழங்கு பூமியிலேருந்து வர்றதுனால வேர் பகுதியில் நமக்கு உள்ளேருந்து தான் ஃபுல்லாக இருக்கும் அந்த கிழங்கே. இந்த மாதிரி இருக்கும்போது கண்டிப்பாக மஞ்சள் தூள் போட்டு தான் வேக வைக்கணும். நான் இந்த கிழங்கை ஒரு 10 விசில் மட்டும் வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். எங்கள் வீட்டு குக்கரில் 10 விசில் விட்டால் தான் அந்த கிழங்கு நல்லா வேகும். நம்ம நார்மலாக பருப்புலாம் வைக்கிறதுக்கு 1 விசில் 2 விசில் விடுவோம், அதிலே நமக்கு வெந்துடும். ஆனால் இந்த பனங்கிழங்கு மட்டும் பார்த்தீங்கன்னா வேகவே வேகாது. இந்த அளவுக்கு விசில் போட்டு எடுத்தால் தான் நமக்கு அந்த கிழங்கு எல்லாமே நல்லா வெந்து வரும். விசில் எல்லாமே போயிடுச்சு. குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கிழங்குல லைட்டாக உப்பு அதே மாதிரி கிழங்கு வெந்துருச்சான்னு கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். கிழங்கை பொறுத்த வரைக்கும் இந்த அளவுக்கு விசில் போட்டால் தான் நல்லா வெந்து வரும். கிழங்கு வெந்துருச்சான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு கிழங்கை எடுத்து இந்த மாதிரி தோலை உரிச்சு பாருங்கள். கிழங்கை பிச்சு பார்க்கும்போது நமக்கு நல்லா வெந்திருக்கணும், மாவாக இருக்கிற மாதிரி இருக்கணும், உடைக்கிற மாதிரி இருக்கணும். உடைக்கவே முடியல அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது கொஞ்சம் வேகலைன்னு அர்த்தம். திரும்ப வேக வச்சு எடுத்துக்கோங்க. எனக்கு நல்லா வெந்துருச்சு. காயை ஃபுல்லாக நம்ம ஒடிச்சு நாரை ஃபுல்லாக தனித்தனியாக எடுத்துக்க போகிறோம். பனங்கிழங்கை பொறுத்த வரைக்கும் அதிகமான நார் இருக்கும். இந்த மாதிரி 2 பக்கம் ஒடிச்சு எடுத்திங்கன்னா போதும், நமக்கு எல்லா பக்கமும் நார் எல்லாமே வந்துடும். ஃபஸ்ட்டு நான் கையால் எப்படி நார் எடுக்கிறது நான் காமிச்சேன். நெக்ஸ்ட்டு கத்திலே நான் கட் பண்ணி காமிக்கிறேன், ரொம்ப ஈஸியாக நார் எப்படி எடுக்கலான்னு. இந்த மாதிரி மேலாப்பில் அந்த கத்தியை வச்சு அந்த நாரை ஃபுல்லாக இழுத்திங்கன்னா போதும், நமக்கு அழகாக அந்த மேலே இருக்கிற நார் மட்டும் ஃபுல்லாக வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம கிழங்கை ஒடிக்கும் போது கொஞ்சமாக தான் நார் வரும், நமக்கு ஈஸியாகவும் இருக்கும் செய்கிறதுக்கும். பனங்கிழங்குல நிறைய டிஷ் பண்ணலாம், ஹெல்த்து மிக்ஸ் பண்ணலாம், அதே மாதிரி புட்டு பண்ணலாம். எல்லா ரெசிபியுமே சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி சூப்பரான ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டில் அல்வா எப்படி பண்ணலாம் தான் செஞ்சு காமிக்க போகிறேன். எல்லா கிழங்கையும் இதே மாதிரி 2 பக்கம் ஒடிச்சு நாரை ஃபுல்லாக எடுத்துகிட்டு இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கணும். மொத்தமாக 8 கிழங்கு எடுத்திருந்தேன். 8 கிழங்கையும் இந்த மாதிரி ஒடிச்சு க்ளீன் பண்ணி நாரை ஃபுல்லாக எடுத்து வச்சுக்கணும்.
அதில் இருக்கிற நாரெல்லாம் தூக்கி போட்டுட்டு உள்ளே இருக்கிறத மட்டும் நான் எடுத்து வச்சுருக்கேன். இதை அப்படியே மிக்ஸி ஜாரில் சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுக்க போகிறோம். பனங்கிழங்கு க்ளீன் பண்ணி வச்சுருந்தேன் பாருங்கள், அது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு போட்ட பொருளை மிக்ஸியை க்ளோஸ் பண்ணி அரைச்சதுக்கப்புறம் தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு திரும்பவும் அரைச்சிக்கலாம். முன்னாடியே நம்ம தண்ணி சேர்த்து அரைச்சோன்னா நமக்கு 1 2 கொஞ்சம் நமக்கு குறைன்னு இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் முதல்ல அரைச்சிட்டு அதுக்கப்புறமா தண்ணி சேர்த்துக்கலான்னு சொன்னேன். அந்த கிழங்கு எல்லாமே நம்ம பால் எடுக்க போகிறோம் அரைச்சதுக்கப்புறம். ஸோ அதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். இதை நம்ம அப்படியே ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ரெசிபி செய்யலாம். நான் வீட்டில் இருக்கிற ஃபில்டரால் இதை ஃபுல்லாக ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஃபில்ட்ரு பண்ணாமல் இதை செய்ய முடியாது. ஏன்னா நம்ம ஃபில்ட்ரு பண்ணியுமே கொஞ்சம் நார் நமக்கு வரும். அதில் நம்ம 2 பக்கம் நார் நம்ம ஒடிச்சு எடுத்தாலும் நம்ம அரைச்சி எடுக்கும் போது கொஞ்சம் நார் தன்மையில் இருக்கும். ஸோ அந்த நார் எல்லாமே எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் செஞ்சால் நமக்கு அந்த ரெசிபி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி செய்கிறோம். ஸ்பூனால் மிக்ஸ் பண்ணும்போது நமக்கு அந்த நார் எல்லாமே நமக்கு மேலே வந்துடும். அந்த பனங்கிழங்கு சாறு எல்லாமே நமக்கு கீழே போயிடும். பனங்கிழங்கு அரைச்சதில் எனக்கு இந்த அளவுக்கு கிடச்சிருக்குது. இப்போ ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு அல்வா செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு பேன் வச்சுக்கலாம். நான் ஒரு 2 ஸ்பூன் மட்டும் நெய் சேர்த்துக்கிறேன். நெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். அல்வாவில் சேர்க்கறதுக்காக தான் நம்ம முந்திரி பருப்பை வறுத்துக்கிறோம். முந்திரி பருப்பை வறுக்காமலும் சேர்க்கலாம். ஆனால் வறுத்து போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது டேஸ்ட்டு. அதுக்காக தான் நம்ம வறுக்கிறோம். ரொம்ப வறுக்க வேணால், லைட்டாக ரோஸ்ட் ஆனால் போதும். அதுக்கப்புறம் நம்ம ஒரு பிளேட் எல்லாத்தையும் மாற்றிக்கலாம். அதே நெய்யிலே நம்ம முன்னாடியே நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் பாருங்கள் பனங்கிழங்கோட சாறு, அதை நம்ம ஊற்றிக்கலாம். கரண்டியை வச்சு இந்த பாலை ஃபுல்லாக நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். கையே எடுக்காமல் அதை ஃபுல்லாக கிண்டிக்கிட்டே இருக்கணும். அல்வா பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபுல்லாக கிண்ட தான் நமக்கு கெட்டியாக ஆரம்பிக்கும். கிண்டாமல் விட்டுட்டோன்னா நமக்கு கொஞ்சம் கெட்டியாக ஆகிடும். அதனால் கையை எடுக்காமல் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். கிண்டிக்கிட்டே இருங்க, இல்லை ஒரே பக்கமாக நமக்கு கொஞ்சம் வேகிற மாதிரி இருக்கும். ஈக்குவலாக அந்த மாதிரி எல்லா பக்கமும் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா போதும். நமக்கு எல்லா பக்கமும் அல்வா நல்லா கெட்டியாக ஆரம்பிக்கும். மிக்ஸ் பண்ண அந்த சாறு எல்லாமே நமக்கு நல்லா கெட்டியாகும். கூழ் பதத்துக்கு வரும். சொல்லப்போனால் நல்லா திக் பேஸ்ட்டாக வரும். கண்டினியூஸாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்க தான் நமக்கு அந்த எல்லாமே கெட்டியாகும். சீக்கிரம் நமக்கு அந்த தண்ணி எல்லாமே நல்லா ட்ரை ஆகும். நமக்கு கெட்டியாக அதிகமாக வர ஆரம்பிக்கும். இது எல்லாமே கெட்டியானதுக்கப்புறம் நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம். நாட்டு சக்கரை தான் சேர்க்கணும் இல்லை, ஒயிட் சுகர் கூட சேர்த்துக்கலாம். ஆனால் நாட்டு சக்கரை சேர்க்கும் போது டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும். தேவையான அளவுக்கு லைட்டாக ஒரு பிஞ்சு மட்டும் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். கிழங்கு வேக வைக்கும் போது நம்ம உப்பு போட்டிருந்தோம், ஆனால் அது அந்தளவுக்கு உப்பு இருக்காது. அதனால் லைட்டாக மட்டும் நான் ஒரு பிஞ்சு அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். நான் இன்றைக்கி 2 கப்பு அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்க போகிறேன். ஃபஸ்ட்டு 1 கப்பு சேர்த்துட்டு அதுக்கப்புறம் இன்னொரு கப்பு நம்ம நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு ஸ்வீட் போட்டிங்கன்னா தான் நமக்கு கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும். ஒயிட் சுகர் போடும்போது நமக்கு கலர் கிடைக்காது, ஆனால் ஒயிட்டாக இருக்கும் அந்த அல்வா. ஆனால் நாட்டு சக்கரை போட்டினா தான் நமக்கு கலர் நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும். நாட்டு சக்கரை ரொம்ப நல்லது வேறு உடம்புக்கு, அதனால் நாட்டு சக்கரையை சேர்த்துக்கோங்க. இன்னொரு கப்பு நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு போட்டதுக்கப்புறமும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் செகண்ட் கப்பு நான் சேர்த்துக்கிறேன். மொத்தமாக ஒரே கப்பாக போட வேணாம், மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் சிரமமாக இருக்குன்னா 2வது கப்பாக நான் தனியாக போட்டுக்கிறேன். நாட்டு சக்கரை போட்டதுக்கப்புறமும் நமக்கு கொஞ்சம் தண்ணியாக இருக்க மாதிரி இருக்கும். ஸ்டவ்வை நார்மல் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை ஃபுல்லாக கையெடுக்காமல் கிண்டிகிட்டே இருந்தீங்கன்னா போதும், நமக்கு நல்ல கெட்டியாகும். இல்லை ஸ்டவ்வை கொஞ்சம் ஸ்லோ பண்ணிவிட்டு இதை ஃபுல்லாக குக் பண்ணுங்கள். 1 ஸ்பூன் நெய்யை ஆட் பண்ணிக்கலாம். முந்திரி பருப்பை வறுக்கிறதுக்காக நான் ஃபஸ்ட்டு 2 ஸ்பூன் சேர்த்துருந்தேன். அதுக்கப்புறம் நான் இப்போ தான் நெய்யை ஆட் பண்ணுறேன். இந்த அல்வாவுக்கு அந்தளவுக்கு நெய் தேவைப்படாது. 2 ஸ்பூன் அந்த மாதிரி சேர்த்தாலே போதும், அல்வா சூப்பராக வந்துடும். அல்வா ரெடி ஆகிடுச்சு. இது பார்க்க கொஞ்சம் தண்ணியாக இருக்க மாதிரி இருக்கும், ஆனால் இது ஆறுனதுக்கப்புறம் கரெக்டாக இருக்கும். ஃப்ளேவருக்காக ஒரு 1/2 டீஸ்பூன் மட்டும் ஏலக்காய் பொடி ஆட் பண்ணிக்கிறேன். இந்த ஏலக்காய் பொடி போட்டிங்கன்னா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் அல்வா டேஸ்ட்டு, அதுக்காக தான் நான் ஆட் பண்ணுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வறுத்து வச்ச பாருங்கள் முந்திரி பருப்பு, அதை ஆட் பண்ணிக்கலாம். முந்திரி பருப்பை வறுத்தும் போடலாம், வறுக்காமல் நீங்கள் டைரெக்டாகவும் போடலாம். வறுத்து போடும்போது நமக்கு அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும், அதுக்காக தான் நான் வறுத்து சேர்க்குறேன். அல்வா ரெடி ஆகிடுச்சு, வேறு ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். பனங்கிழங்கு வின்டர் சீசனில் தான் அதிகமாக நமக்கு விளைச்சல் வரும். இந்த கிழங்கு கிடச்சா விட்டுறாதீங்க, இந்த மாதிரி ஒரு அல்வாவாக செஞ்சு சாப்பிடுங்க. இதை செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. எனக்கு பனங்கிழங்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு பனங்கிழங்கு பிடிக்குமான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுவும் யாரெல்லாம் அல்வா சாப்பிட்ருக்கீங்க பனங்கிழங்குலாம் அப்படின்னு அவங்களும் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.
எப்போவும் ஒரே மாதிரி ஸ்வீட் செஞ்சு சாப்பிட்றவங்களுக்கு இந்த மாதிரி புதுசாக பனங்கிழங்கு வச்சு செஞ்சு கொடுங்க. டேஸ்ட் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பனங்கிழங்கு அதிகமாக இருக்குது, சாப்பிட்டது போக கொஞ்சம் வேஸ்ட்டாக இருக்குதுன்னு நினைக்கிறவங்க டக்குன்னு இந்த மாதிரி ஒரு அல்வாவாக செஞ்சு சாப்பிடுங்க. உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த டேஸ்ட்டு. ஒன்ஸ் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா நீங்களே அடிக்கடி செஞ்சு சாப்பிடுவீங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு இது பிடிக்கும். இன்றைக்கி என்னோடய ஸ்டைலில் உங்களுக்கு நான் பனங்கிழங்குல எப்படி அல்வா பண்ணலாம் அப்படின்னு நான் செஞ்சு காமிச்சிருக்கேன். செஞ்சு பாருங்கள், பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.